திரு முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து ஒரு தேசிய தலைவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்படியே ஒரு தேசிய தலைவருக்கு முதல்ல பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்தவரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அந்த பரிந்துரை செய்ததோடு மட்டுமல்லாமல் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு முத்துராமலிங்க ஐயா தேவர் ஐயாவுடைய பேரை வந்து நீங்க வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. ஏன்னா என்னைக்குமே வந்து மற்ற சமூக மக்களை வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு அதிமுக மேல ஒரு குற்றச்சாட்டை வந்து திமுக நிறுவிக்கிட்டே இருந்துச்சு. பட் இதெல்லாம் இன்னைக்கு பொய்யாகுது. ஏன் அப்படின்னா அவர் எல்லா சமூகத்திற்குமான ஒரு பிரதிநிதியாக தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுறாரு அப்படிங்கிறத தன்னுடைய செயல்கள் மூலியமா அவர் காட்டுறாரு. ஸோ டெல்டா போனதா இருக்கட்டும், இல்லை இந்த சைடு வந்து சவுத் சைடு போற தேவர் ஜெயந்தியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டாக பார்க்கப்படுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதிமுக சைடு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இறங்கி மக்களாக நின்று அந்த மக்களுக்கு என்ன தேவை, அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்தந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்ற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து தலைவர், அடுத்த அவருக்கான ஆதரவு பெருகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.